வணக்கம், நான் புவனேஸ்வரி. இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் ஜூட் பர்ஸ் மேக்கிங். அளவுகள் வந்து 9க்கு 11 ஒரு பீஸ், அதே அளவில் 9க்கு 11 நான் ஓவன் லைனிங், 12 இன்ச்சஸில் ஜிப்பு அண்ட் ரன்னர், எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். 9 இன்ச்சு சைடில் வந்து ஜிப்பு வச்சுட்டு அது மேலே லைனிங்கும் வச்சு ஜிப்பை ஒட்டி தைச்சிடணும். 3 ஒரே சேமாக இருக்கிற மாதிரி விலகாமல் மெதுவாக தைங்க. லைனிங் எடுத்துகிட்டு ஜிப்பு அதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம். அப்படியே பிரித்து எடுத்து இது அப்படியே இந்த பக்கம் உள்ள 9 இன்ச்சில் வச்சு அந்த லைனிங் அது மேலே வச்சு தைச்சிருங்க. இந்த எக்ஸ்ட்ரா ரன்னர் விட்டுறதுக்கு ரெண்டுமே ஒரே சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங், ஜிப்பு, அந்த ஜூட்டு பீஸ் 3 ஒரே மாதிரி இருக்க சேமாக இருக்க மாதிரி தைச்சிடுங்க. தைச்சிட்டு அதை அப்படி பரட்டி வெளியில் எடுத்துருங்க. ஈவனாக எடுத்து விட்டுட்டு அது மேலே ஒரு 2 பக்கமும் படிமான தையல் போட்டுருங்க. திருப்பி வச்சு அது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, ரன்னர் விடுறதுக்கு அந்த இடத்துல ரன்னரை போட்டு பிரிச்சிருக்கனால ரன்னரை போட்டு முதல்ல சேர்த்துருங்க. திருப்பியும் போட்டு நடுவில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நீட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பு வந்து நீங்கள் சைடில் தைக்கிறப்போ ஜிப்பு வந்து அப்படியே விலகி போகும். அதனால் அதை மடித்து வச்சு கரெக்டாக கிளிப் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல. இல்லைன்னா குண்டு ஊசி குத்தி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சு விட்டு ஒரு கைப்பிடி பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சஸ் கட் பண்ணி உள்ளே விட்டுருங்க. மடிப்பை உள்ளே விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லேஸை உள்ள மடிப்போடு வச்சு ஜிப்பு பக்கத்தில் வச்சு தைச்சிக்கோங்க.
இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிருங்க. ரெண்டு பக்கமும் 2 தையல் போட்டுட்டு தையலுக்கு அப்புறமேல் எப்போதுமே இந்த கார்னர் கட் பண்ணுறது வந்து தையல் போட்டுட்டு தையலுக்கு அப்புறம் தான் நம்ம நோட் பண்ணி குறித்து கட் பண்ணணும். 3/4 இன்ச்சு குறிச்சிருக்கேன். 3/4 கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மடிப்பு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கும் அந்த போட்ட தையலும் சேமாக வச்சு அது ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு கிளிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கால் இன்ச்சு இந்த மடிப்பில் வச்சு அதை தைச்சிடணும். ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்காங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுருங்க. ஜிப்பு கிட்ட லைட்டாக ஒரு க்ராஸ் கட் பண்ணி விடுங்க. ரொம்ப லைட்டாக, கொஞ்சம் க்ராஸாக. இப்போ திருப்பிடுங்க. திருப்பிட்டு அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. சிம்பிளாக ஜூட் பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். செல்ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை பென்சில், பேனா, அந்த பவுச் மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேஷ் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.